Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நவராத்திரி திங்கக்கிழமை ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ரவை கோதுமை மாவு அதை வச்சு எது வேணால் பண்ணலாம். கர்நாடகா ஸ்பெஷல் பூரி பாயசம். நம்ம சிரோட்டி ரவை மெலீஸாக இருக்கும், ஃபைன் ரவைன்னு கிடைக்கும். அதை ஒரு டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். இது பவுலில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கேன். இதை நல்ல கெட்டியான மாவாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சாச்சு. ரவை தண்ணியெல்லாம் இழுத்துக்கும். இதை ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுக்கலாம். சிரோட்டி ரவை இல்லைன்னா சாதா ரவையில் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இது வறுக்காத ரவை தான். மைதா மாவில் பிசைஞ்சு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், கோதுமை மாவில் பிசைஞ்சு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். பட் இந்த ரவையில் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஊறட்டும். பாயசத்துக்கு 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் கொதிக்க விட்டுருக்கேன். இது கொதிச்சு வத்தின்னு இருக்கு. 1 டம்ளர் ஜீனி சேர்த்துக்கிறேன். ஜீனி கலந்து விட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போது இதை பூரியாக இட்டுக்கலாம். சின்ன சின்ன பூரியாகவும் இட்டுக்கலாம், நல்லா பெருசாக இட்டு டைமண்டாக கட் பண்ணி இட்டுக்கலாம். நான் அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நல்ல பெரிய இதாகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஜீனி போட்டு வத்தியாச்சு. இதில் முந்திரியும் பாதாமும் பொடிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சாச்சு. இதில் நான் இதை போட்டு இதை திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்து எண்ணெயை வடிச்சிட்டு இந்த பாயசத்தில் சேர்த்துருங்க. இந்த பாலோடு சேர்ந்து இது கொதிக்கிறது இன்னும் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொதிக்கட்டும். அடுத்ததும் பொரிஞ்சாச்சு. இதில் சேர்த்துடுறேன். நல்ல இந்த பூரி மேலே இந்த பாதாம் பால் மிக்ஸ் ஆகி, பாதாம் முந்திரிலாம் பொடிச்சு சேர்த்த பால் மிக்ஸ் ஆகி கோட்டிங்காக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம கர்நாடகா ஸ்பெஷல் பூரி பாயசம் ரெடி. இதுக்கு முந்திரி பருப்பெல்லாம் பொடிச்சு போட்டதுனால சேர்க்க வேண்டாம். அடுத்து ரவா புட்டுக்கு இது 3/4 டம்ளர் பாம்பே ரவை எடுத்துட்டுருக்கேன். இதை கைவிடாமல் வெத்து வானலியில் செவக்க வறுத்து எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4 நிமிஷம் வறுத்தா இந்த மாதிரி கலர் வந்துடுது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வெயிட்டில் வச்சு வேக விட்டும் பண்ணலாம். இப்போ நான் கேசரோலில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் 1 கல் உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்து இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரவையில் விட்டுக்கிறேன். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி போகிறோம், அந்த மாதிரி தான் விட்டுருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்க. இதை மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் வச்சுருந்துட்டு திறந்தானாக்க இந்த சூட்லேயே இது வெந்திருக்கும் பாருங்க. நல்லா செட் ஆகிருக்கும், உதிராகவும் இருக்கும். இப்போது 2 டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி மூடி வச்சிடலாம். இதுக்கு பாகு காய்ச்சிக்கலாம். வானிலையில் இது 1/2 டம்ளர் வெல்லம் சேர்த்துக்கிறேன். 3/4 டம்ளர் ரவை எடுத்துருந்தேன். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல எட்டி பாகாக காய்ச்சிக்கலாம். பாகு பதம் வந்துருத்தா பாருங்க. பாகு உருளலை, இன்னும் 2 செகண்ட் கூட காயட்டும். பாகு கட்டிப்பட்டாச்சு. இப்போது இந்த கலந்து வச்சுருக்கிற ரவையில் பாகை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் கழித்து எடுத்தால் சூப்பராக பொலன்னு உதிராக பாகு புட்டு ரெடி ஆயாச்சு. இப்போ இதில் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, தேங்காய் துண்டு சேர்த்து ஏலக்காயும் சேர்த்துட்டேன். அருமையான ரவா புட்டு எந்த வித ப்ரீ பிளானிங்கும் இல்லாமல் சட்டுன்னு வித்தின் 15 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அப்பத்துக்கு வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு கப்பில் 1 கப்பு வெல்லம் கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு அதில் இது கோதுமை மாவு தலை தட்டி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 வாழைப்பழம். இதை நல்லா கசக்கி இது கூடவே சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துட்டுருந்தேன். மாவு இந்த மாதிரி கலந்தாச்சு, திக்காக இருக்குது. இப்போ இந்த தண்ணியை இதில் விட்டுடுறேன். இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுடலாம். இப்போ இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்பத்து மாவு கரைச்சி வச்சு 1/2 மணி நேரம் ஆயாச்சு, ஊறி இருக்குது. இப்போ அப்பக்காரில் எண்ணெய் விட்டுருக்கேன், காயறது. இந்த மாவை ஒன்றொன்னுலையாக ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் வெந்தாச்சு. இதை திருப்பி போட்டுக்கலாம்.
இப்போது நம்ம அப்பம் வெந்தாச்சு, எடுத்துடலாம். எண்ணெயை வடிச்சிட்டு பார்த்தா எடுத்துடலாம். நல்ல புசு புசுன்னா சூப்பராக வந்துருக்கு. சூப்பரான அப்பம் ரெடி. அடுத்து வேர்க்கடலை சுண்டலுக்கு 1 டம்ளர் வேர்க்கடலையை 1 மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். இதில் முங்குற அளவு தண்ணி விட்டு 1 சிட்டிகை மஞ்சப்பொடி சேர்த்து குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வெந்திருக்கும். சுண்டல் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி இதில் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி, அதோட ரெட் சில்லி பவுடரையும் சேர்த்து நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு சுண்டலுக்கு தேவையான உப்பையுமே இதுலேயே சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு வெந்த வேர்க்கடலையை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் வச்சுட்டு மேலாக ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எவ்வளோ வேணால் போடலாம், அது அவ்வளவா இஷ்டம். தேங்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்ம சூப்பரான வேர்க்கடலை சுண்டல் ரெடி. நவராத்திரி திங்கக்கிழமை நைவேத்தியம் இதெல்லாம். இது கூடவே தயிர் சாதமும் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்பவே விசேஷம். யார் யாருக்கு எது தேவையோ அது பண்ணிக்கலாம். எல்லாமே ஈஸி ரெசிபிஸ் தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.